பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹேப்பி பொங்கல். ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். காலையில் 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வாசலில் போட்ட ரங்கோலி இது தான். ரொம்ப சிம்பிளாக சின்னதாக போட்டுட்டு வந்துட்டேன். 4 மணிக்கு எழுந்திரிச்சா தான் நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ பேசிக்கிட்டே எடுக்கல. ஏன் அப்படின்னா முக்கியமான விசேஷ நாள், ஏதாவது ஒரு சாமி விஷயத்தில் ஏதாவது ஒன்று மறந்துட்டோம்னா அதே உறுத்தலாக இருக்கும். சரி தம்பியை நீ பாட்டுக்கு வீடியோ எடுத்துரு, நான் மறுபடியும் வாய்ஸ் கொடுத்து வீடியோ எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டேன். பொங்கல் பானைலாம் போகி அன்றைக்கி காலையிலேயே எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது ஃபுல்லாகவே பொங்கலுக்குன்னு உள்ள செட். அப்படியே பொங்கல் முடிஞ்சதும் எடுத்து உள்ளே வச்சுருவேன். வேறு எதுவுமே இதில் புழங்க மாட்டேன். பொங்கல் அன்றைக்கி இதில் சாம்பார் வைக்கிறது, பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுறது. அதே மாதிரி இப்போ சாம்பார் கிண்டுறதுக்குன்னு ஒரு கரண்டி, அப்புறம் சாரணி பொங்கல் கிண்டுறதுக்கு எல்லாமே தனியாக செட்டாக அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இது கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொட்டாங்குச்சியில் அந்த ஆப்பன்னு வரும் பார்த்தீங்களா, அகப்பைன்னு சொல்லுவாங்க. அது தூய தமிழில். நாங்கள் ஆனால் ஆப்பன்னு தானே சொல்லுவோம். அதுதான் வாங்கி குழம்பு கிண்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இங்கே எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சுன்னு வச்சிங்களேன். இதுவும் ரொம்ப சிட்டி கிடையாது. ஓரளவுக்கு எல்லாருமே பாரம்பரியமாக பொங்கல் வைக்கிறவங்களும் இருக்காங்க. இது சொந்த வீடு உள்ளவங்களுக்கு. ஏன்னா அவங்க நம்ம சொந்த வீடுனா பிரச்சனை இல்லை, கறி அடைஞ்சாலும் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுவே வாடகை வீடு அப்படிங்கும்போது நம்ம அந்த அளவுக்கு ஃப்ரீயாக புழங்க முடியாதுல்ல. அதனால் இங்கே வந்ததுலேருந்து கேஸ் அடுப்பில் தான் பொங்கல். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் கட்டி, அதாவது இந்த 3 கல் செங்கல் வச்சு ஒரு 5 பொங்கல் கட்டி 15 கல் இருக்கும் மொத்தமாக. மண்ணால் பூசி சாணி மண்ணெல்லாம் போட்டு மொழுகி கோலம்லாம் போட்டு நடு கூடத்தில் வச்சு பொங்கல் விடுவோம். ஒரு சிலர் நிலைக்கு வாசலுக்கு வெளியில், அதாவது தெருவில் மரம் மாதிரி கட்டிட்டு பொங்கல் விடுவாங்க, சூரிய பொங்கல்னு. எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. வீட்டுக்குள்ளே நடு கூடத்தில் வச்சு பொங்கல் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10 மணி 12 மணிக்கு ஆரம்பித்தாலுமே 3 மணி 3:30 ஆகிடும். ஏன்னா சாம்பார்லேருந்து தொட்டுக்காயிலேருந்து எல்லாமே அந்த பொங்கல் கட்டி அடுப்பில் தான். பொங்கல் வச்சு முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சாம்பார்லாம் வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அடுப்பை பற்ற வைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம கேஸ் அடுப்பு அப்படிங்கிறனால அந்த ஒரு இதெல்லாம் இல்லை, பழக்கம் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், இப்போ நம்ம பொங்கல் வச்ச டைம் பார்த்தீங்கன்னா 10:30 to 11:30 தான் பொங்கல் வச்சது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி நல்ல நேரம் வரட்டும், அதுக்கப்புறம் பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டேன், காலையிலே 4 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு இந்த சாமிக்கு தேவையான அருகம்புல், தும்பப்பூ, அப்புறம் வாசலில் கோலம் போட்டுட்டு வரிசையாக அப்படியே ஒரு வேலையாக முடித்து காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த சேமங்கிழங்கு, கருணக்கிழங்குலாம் சாம்பாரில் போடுவோம்ல, அது பச்சையாக போட்டோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் உருளைக்கிழங்கோடையே சேர்த்து உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். தோல்லாம் உரித்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த வாழைக்காய் கத்திரிக்காய் மட்டும் அரியலை, ஏன்னா கருத்து போயிடும். சாம்பார் வைக்கிறப்ப நம்ம அப்படியெல்லாம் அரிஞ்சுப்போம். அதை மட்டும்ட்டு பாக்கி எல்லா காயும் மொச்சக்காயிலேருந்து எல்லாமே உரித்து அரிஞ்சு வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 காய்க்கு 21 காய் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்தளவுக்கு எல்லா காயுமே, சக்கரவள்ளி கிழங்குலேருந்து கருணக்கிழங்கு, சேமங்கிழங்கு அப்படின்னு ஒன்றும் பாக்கி இல்லை, எல்லாத்தையுமே அரிஞ்சு போட்டு அந்த எண்ணெய் தான் நம்ம மற்ற நாளில் வைக்கிற சாம்பார் அந்த பொங்கல் அன்னைக்கு வைக்கிற மாதிரி வரவே வராது டேஸ்ட்டு. தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் வறுத்துட்டு வேறு கூட்டு பொரியல்லாம் எதுவும் பண்ணலை. ஏன்னா நமக்கு இந்த பொங்கல் சாம்பார் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாக நிறைஞ்சிரும். மெயினாக இந்த சாம்பார் தான், எல்லா காயும் போட்டு சாம்பார் தான் முக்கியமாக வைக்கிறது. ஏதோ ஒரு தொட்டுக்க செய்யணுங்கிறதுக்காக செஞ்சுருக்கேன். தம்பிக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கனால உருளைக்கிழங்கு வறுத்துட்டேன். நல்லா கெட்டியாக தட தடன்னு சாம்பார். இந்த வெண்பொங்கலுக்கும் நம்ம சாம்பாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார். ஏன்னா எல்லா காயும் போட்டு வைக்கிறோம்ல, மற்ற நாளில் நம்ம இந்த அளவுக்கு எல்லா காயும் போட்டு செய்ய மாட்டோம். அதே மாதிரி செஞ்சிடறது. அதே மாதிரி சாமி கும்பிடும்போது பிள்ளையார் பார்த்தீங்கன்னா சாணி பிள்ளையார் தான் பிடிச்சி வைப்போம். ஒரு செங்கல் மேலே அரை செங்கல் வச்சு மேடை மாதிரி கட்டி அதுக்கு மேலே 2 பிள்ளையார் சாணி பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் சாமி கும்பிடுவோம். இங்கே நம்ம சாணி பிள்ளையாருக்கெல்லாம் வேலையில்லை, எங்கே மாடு இருக்குன்னு தெரியாது. அதனால் எப்போதும் போல் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பூ அருகம்புல் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்துடுவேன். தும்பப்பூ பார்த்திங்கன்னா நம்ம தெருவில் இல்லை, கொஞ்சம் அடுத்த தெருவுக்கு இப்படி போனோம்னா அது வேலி ஓரத்தில் இருக்குது. அதனால் எவ்வளோ இருந்தாலும் அந்த கிராமத்தில் உள்ள சில விஷயங்களை மாறாமல் இன்னமும் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நல்ல நேரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு அதாவது பொங்கலுக்குள்ள ஜாமான் எல்லாம் நெய், முந்திரி, திராட்சை, வெல்லம், அரிசி எல்லாம் எடுத்து சாமி மாடத்துக்கிட்ட வச்சுட்டேன். இலையில வாழைப்பழம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நாங்கள் எப்போதும் எப்படி செய்வோமோ அந்த பழக்கத்துலேயே தான் இன்னமும் பொங்கல்லாம் செஞ்சிட்ருக்கேன். என்ன ஒன்று, பொங்கல் கட்டி இல்லாமல் கேஸ் அடுப்பில் செய்கிறோம். இதுதான் வித்தியாசம். அதே மாதிரி வெறுமனே பானையில் வைக்காமல் தண்ணி எடுத்து ஊற்றி வைக்க மாட்டோம். பால் இருக்குல்ல, பசும்பால் ஊற்றி அருகம்புல் போட்டுட்டு
ஃபஸ்ட்டு பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊற்றி அரிசி போடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இன்னமும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் நிறையா பால் ஊற்றிக்கலாம். வெண்பொங்கலுக்கு கொஞ்சம் கம்மியாக பால் ஊற்றி பால் பொங்குனதுக்கப்புறம் நம்ம அதே மாதிரி அரிசியை வந்து கழுவி கீழே ஊற்றக்கூடாது. இது புது அரிசியில் செய்கிறோம் அப்படிங்கிறனால அந்த அரிசியை தண்ணி வந்து களைஞ்சி கீழே ஊற்ற மாட்டாங்க. அப்படியே வந்து பால் பொங்குனதுமே இந்த நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருக்கோமோ தண்ணி அதை ஊற்றி தேவையான அளவுக்கு பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு திட்டமாக தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் நம்ம. பெரிய அடுப்பில் வந்து வெண்பொங்கலுக்கும் இந்த சின்ன பர்னரில் வந்து பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கும் வச்சுருக்கேன். ஏன்னா சக்கரை பொங்கலாம் அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன்னா இப்போ நம்ம கிராமத்தில் இந்த பொங்கல் கட்டி வச்சு செய்யும்போது என்னென்னா முதல்ல சக்கரை பொங்கல் தான் பொங்கணும் அப்படின்னுட்டு இந்த சக்கரை பொங்கலுக்கு உள்ள அடுப்பை மட்டும் நல்லா திகு திகுன்னு எரிய விட்றது. இந்த வெண்பொங்கலுக்குள்ளதை ஏனோ தானான்ட்டு யாராவது பக்கத்தில் இருந்தால் எரிய விட்றது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம பானை பார்த்தீங்கன்னா பித்தளை பானையாகவே இருக்காது. கரிசட்டி மாதிரி ஆகிடும். போட்டு கொளுத்துன்னு கொளுத்துறதுல அந்த மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து எல்லாமே எரிஞ்சிடும். இப்போ கேஸ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து நீட்டாக இருக்குது. பானையெல்லாம் எதுவுமே ஆகாது, கறியெல்லாம் ஆகாது. அதே மாதிரி 2 தண்ணியுமே பொங்கல் பொங்கி அதாவது தண்ணி பொங்குனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாலை ஊற்றி பொங்குனதுக்கப்புறம் தண்ணி ஒரு தடவை பொங்குனதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு ஒவ்வொரு தடையும் பொங்கல் சொல்லுவோம். நமக்கு வந்து சாதாரணமாக சும்மா வாயால் சொல்கிறதோட சரி. மற்றபடி ஒரு சிலர் இந்த கரண்டிலாம் வச்சு தட்டி செய்வாங்க. அது வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கலுக்கு தான் சாயங்காலம் ஒவ்வொரு பிள்ளைங்க கையிலையும் ஒரு தட்டு ஒரு கரண்டியை கொடுத்துட்டு எல்லாம் தட்டிக்கிட்டே நிற்கிறது. இந்த மாடு விரட்டிட்டு வருவாங்கள்ல அந்த டயத்தில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றப்ப எல்லாம் பொங்கல் மாட்டு பொங்கல்னு அதை தட்டுலாம் வச்சு தட்டுறது. நம்ம நார்மலாக வீட்டில் இந்த பொங்கலுக்கெல்லாம் சும்மா அங்கே வாயாலேயே பொங்கல் சொல்லிவிடுவேன். தம்பியும் சொல்லுவேன். சக்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா அளவு கொஞ்சம் கம்மியாக தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஆனால் ஓரளவுக்கு நமக்கு சின்ன பானை அப்படிங்கிறனால பானை ஃபுல்லாக வர அளவு செஞ்சுருவேன். வெண்பொங்கல்னால் பானை ஃபுல்லாக செஞ்சு யாருங்க இப்போலாம் சாப்பிட்றது. அதுக்கு முன்னாடி மண்பானையில் செய்வாங்க. தண்ணி ஊற்றி வச்சுருந்து ஒரு வாரத்துக்கு கூட அந்த பொங்கலை வந்து வச்சு சாப்பிடுவாங்களாம் பழைய காலத்துலலாம். அதாவது கரைச்சி வெங்காயம் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் அது நமக்கு அந்த அளவுக்குலாம் சாப்பிட முடியல. இருக்கிற பனியில் குளிரில் நமக்கு ஒரு நாள் சாப்பிட்டாலே சளி பிடிக்குது. அதனால் சில விஷயங்கள்லாம் நம்மளால் அதை தொடர்ந்து செய்ய முடியாது. அதனால் தேவையான அளவு மட்டும் பொங்கிக்கிறது. ஏன்னா சக்கரை பொங்கல்னால் பசுமாட்டுக்கும் கொடுக்க முடியாது, நெய் சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறனால. வெண்பொங்கல் கொஞ்சம் மீதி இருந்தால் கூட பசுமாட்டுக்கிட்ட கரைச்சி வச்சிடலாம். சக்கரை பொங்கல் நல்லா கமகமன்னு நெய் முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு அருமையாக வந்து சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணி எல்லாம் வந்து அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக அந்த 10:30 to 11:30 அந்த டயத்துக்குள்ளே பொங்கல் வச்சு இறக்கி அதுக்கு முன்னாடியே சாம்பார் தொட்டுக்கெல்லாம் செஞ்சதுனால எல்லாத்தையும் வச்சு அப்படியே எங்கள் வீட்டில் வந்து உங்களை விட்டு சாம்பிராணி போட சொல்லி சூரிய பகவானுக்கு காமிச்சிட்டு காக்காய்க்கும் பிரசாதம் வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்த கையோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வருஷம் எப்போவுமே செய்கிறது தான். நேராக குலதெய்வத்துக்கு கிளம்பியாச்சு. ஒரு சில டைம் வந்து காலை நேரம் வந்து 6 to 7:30 8:30 அதாவது ஒரு 10:30 மணிக்குள்ளே செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த டயத்துக்கு கிளம்பி 12 மணிக்குள்ளே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்து லேட்டாகிடுச்சு. சாப்பிட்டு விட்டுட்டு நமக்கு கொஞ்சம் டயர்டாக போயிடுச்சுனால ஒரு 3 மணிக்கு கிளம்பணும். இது வந்து பார்த்திங்கன்னா அம்பாள் வயலுக்குள்ளே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 கன்னிமார்கள் இருப்பாங்க. இதில் வாராகி அம்மனும் ஒருத்தவங்க. நம்ம உள்ளே வந்து பூசாரி இல்லாதனால நம்ம போய் செய்ய முடியாதுன்னா அதெல்லாம் அபிஷேகம் செஞ்சு எல்லாம் செய்கிற ஒரு இது. கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. எங்கள் குலதெய்வம் கோயிலும் இப்போ தான் வேலையாகிட்டுருக்கு. இது அம்பாள் வந்து அங்கே சேர்ந்தா மாதிரி இல்லை, தனியாக இருக்குது. இது வந்து ஒரு தனியாக முன்னாடி ஊர்லேயே இருக்கும். இந்த வயலுக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். நான் போகும்போது அப்படியே காட்டுறேன். அப்படியே பேசுங்க. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து அட்வான்ஸ் மாட்டு பொங்கல் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த இடத்துல நல்லா ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, சரி இந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடலான்னு அங்கே மட்டும் அப்படியே வாய்ஸ் கொடுத்து வீடியோ எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக எந்த அளவுக்கு அட்மாஸ்பியர் பாருங்கள், நமக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஃபுல்லாக எங்கே திரும்பினாலும் பச்சை பச்சேர்னு வந்து விவசாயம் தான். இது இந்த நாங்கள் போனதுமே இது வந்து முன்னாடியே இருக்கும். இதை தாண்டி தான் குலதெய்வத்துக்கு போகணும். நம்ம வந்து குலதெய்வத்துக்கு போயிட்டு இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப இருட்டிடும். வயலுக்குள்ளே வந்து நம்ம அவ்வளோ இருட்டில் வந்து நமக்கு ஒன்றுமே புரியாது. அதனால் நாங்கள் வந்து போனதுமே நேராக வந்து அம்பாளுக்கு போய் விளக்கெல்லாம் போட்டுட்டு அந்த யாருமே அந்த அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு இருளில் அடைஞ்சிருக்கு கோயில். இந்த ஒரு நன்னாளில் போய் நம்ம ஒரு விளக்கு ஏற்றுறது நமக்கு மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. வேறு என்ன மாதிரி நம்ம விஷயங்கள் செஞ்சாலும் ஜாலியாக நமக்கு அதில் வந்து ஒரு மன நிறைவு இருக்காது. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம கோயிலுக்கு போய் ஊர் இருக்காங்க, ஆனால் ஊர்லேருந்து ரொம்ப ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்குது.
அந்த காலத்துலலாம் இப்படி தான் வச்சுருப்பாங்களோ என்னமோ தெரியல. இன்றைக்கி போய் அங்கே ஒரு விளக்கேத்தி ஒரு வெளிச்சத்த குடுத்துட்டு வந்தது எனக்கு என்னமோ மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி. போய் ரொம்பலாம் செய்யல. சும்மா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, பூ போட்டுட்டு, விளக்கு ஏத்திட்டு வந்துட்டோம். அப்படியே நேரா பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் நம்ம வண்டி வந்து உள்ள கொண்ட்டு போ முடியாது. அதனால ஒத்தையடி பாதை மாரி, இங்க ஒரு அப்படியே வரப்பு மாரி இருக்கு. இதுல கொஞ்சம் 2 பேர் மட்டும் போலாம். 3 பேர்லாம் போ முடியாது. பையன் வந்து நடந்தே போயிட்டான் முன்னாடி. நான் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு, அப்புறம் மீதி கொஞ்சம் தூரம் சரி உட்காரு வண்டியில போய்க்கலாம் அப்படின்னாங்க. அப்படியே போம்போது நடந்தே போயாச்சு. வரும்போது அப்படியே வண்டியில வந்துட்டோம். நேரா அப்படியே பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கும் வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டோம். குலதெய்வம் கோயில் வந்து ஒரு நம்ம வீடியோலயே ஏற்கனவே காமிச்சிருப்பேன். வேலை ஆயிட்டுருக்கு. எப்போ வேலை முடியுதுன்னு தெரில. வேலை முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு வரும்போது கண்டிப்பா வந்து வீடியோ எடுக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, கெடா வெட்டி பூசை போடுற இடம். இப்போதைக்கு சாமி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷெட்ல தான் இருக்கு. அப்படியே குளம், குளத்த தாண்டி ஒரு மண்டபம் தெரியும். அங்க தான் வந்து கெடா வெட்டி பூசை போடுறதெல்லாம். ஓகே. நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.